வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் வித் ஹேமா. இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பேஜ் நம்பர் 44ல் ட்ரை திஸ் மாஸ் ரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாஸ் ஆஃப் பிளானட் யுரேனஸ் இஸ் 8.68 into 10 power 25 kg. So page number 44, try this. Write in standard form. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்கும் இந்த பவர்ஸில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதணும். மாஸ் ஆஃப் பிளானட் யுரேனஸ் இஸ் 8.68 into 10 power 25 kg. இப்போது ஈக்குவல் டு இது மாஸ் ஆஃப் பிளானட் யுரேனஸ் ஈக்குவல் டு இப்படி என்ன எழுதணும்னா 8.68 இன்ட்டு அப்படியே எழுதலாம் 10 power 25 kg. இது ஈக்குவல் டு 8 எழுத வேணாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 25 டிஜிட்ஸ் வரணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 25 டிஜிட்ஸ் வரணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆல்ரெடி 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 23 ஜீரோஸ் போட்டுக்கோங்க. 8 6 8 1 2 3 4 5 6 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 கேஜின்னு போடணும். இங்கே கேஜி கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் இங்கே எழுதிடுங்க. எக்ஸாமில் கவுண்ட் பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே எழுதிடுங்க 23 zeros ஆஃப்டர் 868. 8.68 into 10 power 25. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 25 டிஜிட்ஸ் இருக்கணும். அகெயின் சொல்கிறேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 25 டிஜிட்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 23 ஜீரோஸ் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். 868 23 zeros kg. Next one, write in scientific notation. சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. என்ன? write in scientific notation. என்ன? ஃபஸ்ட் ஒன்று 0.0040 கொடுத்து 12005. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் இருக்குது. எப்போவுமே ஹோல் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். ஒரு ஹோல் நம்பர் 0 இல்லாமல், இப்போ இங்கே 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் ஒரு ஹோல் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். இப்போ இதை எப்படி எழுதுவாங்க? 1.2005 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இங்கே வரணுன்னா எத்தனை டிஜிட்ஸ் போகுது? 1 2 3 4 5. ஸோ இப்போ இதை இப்படி எழுதலாம். இப்போது 1.2005 டிவைடட் பை, இப்போ இங்கே எத்தனை 1 2 3 4 5 5 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். டிவைடட் பை என்ன? 1 2 3 4 5. ஸோ இப்போ இதை இப்படி 1.2005 டிவைடட் பை 5 ஜீரோஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? இதுக்கு முன்னாடி 4 டிஜிட் 5 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கும். இப்போ இதை கொடுத்துட்டு இப்படி எழுத சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5 ஜீரோ இருக்கா? ஸோ 5 டிஜிட்ஸ் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1. அப்போ 5 டிஜிட்ஸ் இல்லைன்னா ஒரு 4 ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். அதுதான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்போவுமே டினாமினேட்டரில் 0 இருந்தால் என்ன பண்ணுவோம்? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதும்போது 1.2005 into 10 power -5. அவ்வளோதான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹோல் நம்பரில் இது பண்ணணுன்னா எத்தனை ஜீரோ இருக்கோ பார்த்துட்டு அத்தனை இது டினாமினேட்டரில் 0 போட்டுட்டு இன்ட்டு 10 power -, இது நியூமரேட்டரில் போகும்போது இன்ட்டு 10 power -5. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் 4312.345 ஈக்குவல் டு, இப்போ இது எப்படி எழுதலாம்? 4.312
இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். 4.312,345. இப்போ இந்த பாயிண்ட்டை 3 டிஜிட் தள்ளி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதனால் என்ன பண்ணணும், 3 0 போட்டுக்கணும். 3 டிஜிட்ஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹோல் நம்பர் பக்கத்தில். ஸோ இன்ட்டு 3 டிஜிட்ஸ் போட்டுக்கணும். இதை எப்படி எழுதலாம், 4.312,345 இன்ட்டு 10⁻³ அவ்வளோதான். இதை வந்து நியூமரேட்டரில் போகும்போது -3 ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 0.1524. 0.1524 எப்படி எழுதலாம், 1.524 டிவைடட் பை ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம், அதனால் 10 ஈக்குவல் டு 1.524 இன்ட்டு 10 ஓகே 0. கொஸ்டின் தப்பாக எழுதிட்டேன். ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 0.10524. ஸோ தேர்ட் ஒன் என்ன, 0.10524. இப்போது ஈக்குவல் டு, இப்போது 1 பாயிண்ட் வச்சா என்ன ஆகும்னா அடுத்தது வர்றதும் 0 வருது. அதால் என்ன பண்ணணும்னா 1.0524 டிவைடட் பை என்ன வரும், 10. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ டிவைடட் பை 10. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுங்க, டிவைடட் பை 100 போடுறோம். இப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சதால் டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 1.0524 இன்ட்டு 10⁻⁻1. அவ்வளோதான் ஆன்சர். நான் இங்கே 2 டிஜிட்ஸ் இருக்குன்னு 0.10524 டிவைடட் பை, இப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சதால் டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 1.0524 இன்ட்டு 10⁻⁻1. நெக்ஸ்ட் fourth one, the distance between the sun and the planet Saturn equal to 1.4335 into 10⁻12 miles. அது வந்து ப்ரூவ் இது ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. therefore the distance between the sun and the planet Saturn வந்து இது வந்து நம்மளுக்கு இது நம்ம தெரியறதுக்காக கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, இப்போ லைட் ட்ராவல்ஸ் அட் 1.86 இன்ட்டு 10 அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா 10⁻12 மைல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 வந்திருக்கு, 86000. ஸோ அந்த மாதிரி இதை என்ன பண்ணணும்னா the distance between the sun and the planet Saturn equal 1.4335 into 10⁻12 miles. அப்போ என்ன பண்ணணும்னா 1க்கு அப்புறம் 4335 into 10 miles. அப்போது 14335. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆல்ரெடி 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 12 4 போனால் என்ன வரும், 8 வரணும். ஸோ 8 zeros போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 miles. அவ்வளோதான். இதை எடுத்துருக்கிறதா பாயிண்ட் எடுத்துகிட்டு போடுறோம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. இங்கே 10⁻12 கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்ஸ் இருக்கிறதால 8 zeros போட்டுட்டு மைல்ஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லைட் ட்ராவல்ஸ் அட் 1.86 into 10⁻5 miles per secondனா இங்கேயும் 186 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 2 டிஜிட்ஸ் இருக்குது ஆல்ரெடி. ஸோ 3 zeros போட்டுட்டு மைல்ஸ் per second. இங்கேயும் பாருங்கள் 2.27 into 10⁻⁻4 இருக்குது. இப்போது 2 இதை எப்படி எழுதலாம், 2.27 டிவைடட், இப்போ எப்போவுமே மைனஸ்ன்னு இருந்தால் முன்னாடி பாயிண்ட்டு போகும். 2.27 டிவைடட் பை 1 2 3 4 zeros.
அப்போ நம்ம எடுத்து எழுதும்போது என்ன பண்ணுவோம், பாயிண்ட்டுக்கு முன்னாடி 4 டிஜிட் இருக்க மாதிரி வைக்கிறோம். அப்போது ஒரு டிஜிட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ 3 டிஜிட் தள்ளி வைக்கும்போது என்ன ஆகும், ஒரு டிஜிட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இன்னும் 3 டிஜிட் வேணும். அதுக்காக 3 zeros தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். இது வந்து 2.27 × 10⁻⁻4 டிவைடட் பை 10,000 எழுதிக்கிறோம். ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ.